சட்டமன்றத்தில் பிஎம்எஸ் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிதியின் கீழ் 39.50 லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன கழிப்பறை கட்டிடத்தை அமைத்து சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்கள் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 24வது வார்டு பகுதியில் உள்ள பிஎம்எஸ் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 1500க்கும் மேற்பட்ட மாணவிகள் இப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இப்பள்ளிக்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியின் இருந்து 39.50 லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன கழிப்பறை கட்டிடம் கட்டப்பட்டது. கழிப்பறையில் சென்சார் மூலம் கை கழுவும் குழாய்கள், 20 நவீன கழிப்பறைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கென கழிப்பறை என அமைத்து பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன கழிப்பறை கட்டிடத்தை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதன் பின்னர் கழிப்பறை வாசலில் அமைத்த கல்வெட்டினையும் திறந்து வைத்து கட்டமைத்துள்ள சென்சார் குழாய்களையும் நவீன கழிப்பறைகளையும் பார்வையிட்டார். அதனால் பெண் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிகளில் கழிப்பறைகள் சுத்தமாகவும் நவீன முறையிலும் இருக்க வேண்டும் என முதல் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் முழுவதும் பெண் படிக்கக்கூடிய பள்ளிகளில் நவீன முறையில் சுகாதாரமான கழிப்பறையை அமைத்திட திட்டங்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் திட்டமிட்டு வருகிறது என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி பொன்னாடைகள் அணிவித்து பரிசுகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது மாவட்ட கல்வித்துறை அலுவலர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், மண்டல தலைவர்கள் சாந்தி சீனிவாசன், மோகன், சசிகலா, பகுதி செயலாளர் திலகர், தசரதன், சந்துரு, வெங்கடேசன், மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ், கமலக்கண்ணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர். கல்வித்துறை சுகாதாரமும் இரண்டு கண்கள் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய பல்வேறு ஊக்குவிக்கக்கூடிய புதிய திட்டங்களை எல்லாம், மற்ற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய புதிய திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருப்பதை நாடறியும். அந்த வகையில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான பல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி, குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் என்பது மிக சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பது பல்வேறு புள்ளி விவரங்கள் சொல்ல வருகிறது. ஏன்னா அவங்களுக்கு அதிக அளவில் சுகாதார கேடு ஏற்படுவது, இந்த மாதிரி தொற்று ஏற்படுவது என்பதெல்லாம் இந்த கழிவறையின் மூலமாக என்று கண்டறிந்திருக்கிறார்கள். மருத்துவர்களுடைய கமெண்ட்ஸும் அதான் இருக்குது. அதனால் அதில் அதிகமாக கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே டாய்லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்றது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யக்கூடிய பணியை தான். ஆனால் அந்த கழிவறையை ஒரு நவீனமயமாக முடியாதாக, சுகாதாரமிக்கதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே முதல் முறையாக நான் அறிந்த வரையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவரோடு உரையாடிய பொழுது எந்த தனியார் பள்ளியில் கூட இது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தவில்லை என்று சொன்னார். எனவே அவர் பார்வையிடவும் அவர் விரும்பியிருக்கிறார். வருகிற காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிகளில் இதை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்போம் என்றும் அவர் ஒரு சஜஷனில் இருக்காங்க. இது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொன்னால்,